3, 12, 21, 30 இதெல்லாம் வந்து குருவினுடைய ஆதிக்கம்னு சொல்லக்கூடியது. குரு எப்பயுமே நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்தவர்களுக்கு உபயோகரமா இருக்கக்கூடிய ஞானம் பெற்றவர். ஞானம் பெற்றவங்க எல்லாமே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா, காசு பணத்த விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வந்து குருவோட தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, குருவோட பார்வை கோடி புண்ணியம்னு சொல்ற மாரி, அடுத்தவங்களுக்கு ஒரு உதவிய செஞ்சு, தான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஏணியா இருக்கக்கூடியவங்க அவங்க. ஸோ, இதனால இவங்கள பொறுத்தவரைக்கும் நல்ல படிப்பாகணும். படிப்பு, ஞானம் பெற தான் முதல்ல முயற்சி பண்ணுவாங்க. ஆனா, குடும்ப தொல்லை அதிகமா இருக்கும். பிறந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தர் ஒருத்தர் வந்து 3ஆம் தேதி பிறங்க ஒரு குடும்பத்தில பிறந்துட்டாங்கன்னா, பொறுப்பு வந்து குடும்ப பொறுப்பு இளைய வயதிலேயே ஒரு சுமக்கக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாகும். ஸோ, இது நீங்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் நபருக்கு உண்டான உலோகம் வந்து குருவுக்குண்டான உலோகம் வந்து தங்கம். இந்த தங்கம் வந்து மழையா பொழிகிறது. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினபோது ஆதிசங்கரர் பகவத்பாதர் பெற்றுக்கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நெல்லிக்கனி தான். ஸோ, அந்த நெல்லிக்கனி ஒரு 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 நெல்லிக்கனியை பெற்றுக்கொண்டு பெரிய கனகதாரத்தை கொடுத்தாருன்னா, இந்த நெல்லிக்கனிக்கும் அந்த தங்கத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு தான் நமக்கு அர்த்தம். ஸோ, அதனால் நீங்கள் வந்து நெல்லிக்கனியை சேர்த்துக்கிறது உடல் நலத்துக்கும், யோக பலத்துக்கும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த வருடம் வந்து பதவி உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும். பாதி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு பாதி அளவுக்கு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அளவுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம்.